ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த பணமூட்டையை தொட்ட உனக்காகவே நீ நினைச்சதை விட, நீ எதிர்பார்த்ததை விட அதிக பணம் உனக்கு கிடைக்கும்படியும், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நான் உன் பக்கம் உனக்கு துணையா ஆதரவா நிற்கும் போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை என் செல்லமே. உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை சந்தோஷமா மாற்ற வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. சந்தோஷமா இருக்கும்போது கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உன்னை புரிஞ்சுக்காம உன் அன்பை மதிக்காம மற்றவங்க பேசுற வார்த்தைகள் உன்னை உள்ளுக்குள் காயப்படுத்தும் என்பது எனக்கு தெரியும். நீ உன் வாழ்க்கையில கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா சந்தோஷமா இருக்க விடாத அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் செயல்கள் இருந்தாலும் அதுக்காக நீ வருத்தப்படாத. நீ என்னை நாடி வந்து விட்டாய் அல்லவா? இனிமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நல்லபடியா நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். உன்னை புரியாத உறவுகளுக்கு உன் உணர்வை புரிய வைப்பேன். உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையை அவர்களுக்கும் கொடுத்து அவர்களுக்கு நீ செய்தது சரிதான் என்பதை தெரிய வைப்பேன். உன் பொறுமையையும் உன் பக்தியையும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் வீணாக்கிற மாட்டேன். நீ செஞ்ச அன்பும் தியாகமும் இந்த உலகத்து மனிதர்களுக்கு புரிய வரும் என் செல்லமே. உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாம அமைதியா பொறுமையா இரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி அம்மா என்னுடையது. நீ செய்கிற பூஜையை விட நீ உன்னை என்ன எப்படி பார்த்துக்கிற, உன் உடம்பை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிற, நல்லதை சாப்பிட்றியா, நல்லபடியா இருக்கியாங்கிறதுல தான் எனக்கு அதிக மகிழ்ச்சி. உன் உடலை நீ ஆரோக்கியமாக பாதுகாப்பதே நீ எனக்கு செய்யக்கூடிய உண்மையான வழிபாடாக இருக்கும் என் செல்லமே. ஏன்னா நீ உன் உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டினா நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட இந்த பூமியில அதிக காலம் வாழ முடியும் அல்லவா? நீ நல்லா இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. நான் உனக்கு எழுதி வச்ச ஆயுட்காலத்தை நீ சந்தோஷமா நல்ல ஆரோக்கியத்தோட பாதுகாத்துக்கிட்டு அன்போட வாழ்ந்து பூர்த்தி செய்யணும். ஏன்னா உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருந்தா தானே நீ என்னை மனசார வணங்க முடியும். மற்றபடி எனக்காக பூஜை புனஸ்காரம் பரிகாரம்லாம் எதுவும் பெருசா செய்ய வேணாம். நீ எதுக்காகவும் நீ சிரமப்படவும் வேணாம், உன்னையே வாட்டி வதச்சிக்கிட்டு கஷ்டப்படவும் வேணாம். நீ எங்க இருந்தாலும் என் நாமத்தை சொல்லி மனசார என்னை நினைச்சினா போதும். வருத்தத்தோடும் மன வலியோடும் வேதனையோடும் நீ என்னை தேடக்கூடாது. எப்போதுமே நீ சந்தோஷமா இருப்பதை பார்ப்பதுதான் இந்த வராகி அம்மாவுக்கு பிடிச்ச விஷயம். என்னை நம்பி நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். தன்னம்பிக்கையோடும் நேர்மையான முயற்சியோடும் நடக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன். நீ செய்யும் உழைப்புக்கு கண்டிப்பா நான் வலிமையை கொடுப்பேன். உன் செயல்திறனை அதிகமாக்கி உனக்கு தடையாக தெரியும் அத்தனையையும் தகர்த்தெறிந்து நீ முன்னேறுவதற்கான ஒரு நல்ல வழியையும் இந்த வராகி அம்மா காட்ட போறேன். நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கலன்றதுக்காக நீ எடுத்த முடிவு தப்புன்னு யோசிக்காதே. உன் வாழ்க்கையில நீ எடுத்த முடிவுகள் அனைத்தையும் சரியாக்கி உனக்கு சாதகமாக்கி உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு தரேன். உன் முயற்சியை மட்டும் நீ சரியா செஞ்சினா போதும். உன்னை வழிநடத்தும் பொறுப்பை இந்த வராகி அம்மா கிட்ட விட்டுடு. நிச்சயம் நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில நடக்கும் என் செல்லமே. நீ தேடினாலும் கிடைக்காது நினைச்ச விஷயத்தை தான் இப்போது தானாகவே உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உனக்காக எழுதி வைக்கப்பட்ட ஒன்றை உன்னிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாதுங்கிறது தானே உண்மை. நீயே தேடுறதை நிறுத்திக்கிட்டு சோர்ந்து போனாலும் இந்த வராகி அம்மா உனக்கானதை நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சரியான நேரங்காலம் வரும்போது உன் வாழ்க்கையில சேர வேண்டிய அனைத்தும் தானாக உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோட அமைதியாக பொறுமையாக இருந்தீனா உனக்கான அருள் வழிகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் காட்டுவேன். உன் நம்பிக்கையை சோதிக்கும் விதமாக உன் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்லமே. நீ மனசுடைஞ்சு போகாம வலிமையா இருக்கணும், தைரியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அனைத்தையும் நான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ தோத்து போயிடுவ நினைச்ச அந்த தருணத்தில் கூட இந்த வராகி அம்மா நான் உன்னை ஜெயிக்க வச்சு கண்டிப்பா உன்னை முன்னேற்றி காட்டுவேன். உன் கண்களுக்கு தடையாக தெரியும் அத்தனையும் தகர்த்தெறிந்து உன் உயர்வுக்கான பாதையை நான் உருவாக்க போறேன். நீ தைரியமா இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும். என்னை தெய்வம்னு நம்பினாலும் சரி அல்லது தாயாக நினைச்சாலும் சரி, நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருந்து உன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக உன்னை வெற்றி பெற்று வாழ வைப்பேன்.
என்னை நம்பி வாழும் உன் வாழ்க்கையில நீ உயர்வு அடைவாயே தவிர ஒருபோதும் தாழ்ந்து போக நான் விட்டுற மாட்டேன் என் செல்லமே. பல நாட்கள் இரவுகள் எல்லாம் நீ தூங்காம அழுகையோட கண்ணு முழிச்சுக்கிட்டே கவலைப்பட்டதையெல்லாம் பார்த்ததால தான் இன்று இரவு உனக்கு எந்த மன வருத்தமும் இல்லாத அளவுக்கு உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்கும் விதமாக அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்க்க வரப்போறேன். உன் வாழ்க்கையை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த வேதனைகள் அனைத்தையும் இந்த வராகியம்மா முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, நீ நினச்ச அத்தனை நாட்களும் இப்போ கடந்து போயிடுச்சு. துன்ப காலம் எல்லாம் ஒரு நாள் மாறும். உனக்கான சந்தோஷம் வரும் நான் சொன்னது போல உனக்கான இன்பம் வரக்கூறிய நேரம் வந்துருச்சு. இத்தனை நாளாக நீ சுமந்துக்கிட்டு இருந்த வேதனைகளும் சொல்ல முடியாத வழிகளும் வேதனையும் உன்னை விட்டு விலகி போக போகுது. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட நீ உயர்வான வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்லமே. உன் முகத்தில் நான் நிரந்தரமான மகிழ்ச்சியை பார்க்கறதுக்காகவே ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தேன். நீ தைரியமாக இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நானே நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும் கண் திறந்து பார்ப்பதும் என்னையே எதிர்பார்த்து நம்பி வணங்குவதும் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை காப்பாற்ற உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன் என் செல்லமே. தினமும் காலையில் எந்திரிக்கும் போது உன் காலை வேலைகளை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மன வருத்தத்தோடு தானே எந்திரிக்கிற. இப்போ இந்த இரவு பொழுதை நிம்மதியாக தூங்கிட்டு நாளை காலையை புது விடியலா புத்துணர்ச்சியோடு எதிர்கொள்ளும் சந்தோஷத்தோடு எந்திரி. இந்த வராகி அம்மாவின் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினா நாளைய நாளை உனக்கான நல்ல நாளாக நான் தயார்படுத்தி கொடுத்துருவேன். நாளைக்கு நீ செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, நீ போகிற பயணமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உன் கூடவே இருந்து நான் பார்த்துக்குவேன். உனக்காக உனக்கு துணையாக இந்த வராகியமாக இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். என்னை நம்பி தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் மெதுவாக அல்ல, கொஞ்சம் கொஞ்சம் வேகமாகவே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சிறிது சிறிதாக உன் வாழ்க்கை உயர்ந்து ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீ தொடப்போகிறாய். உன் முயற்சியும் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கு. நீ முயற்சி செய்யும் வரை நான் உனக்கு தரப்போகும் வரங்களை யாராலும் தடுக்க முடியாது. இப்போது கூட நீ படுற கஷ்டத்துக்கும் செய்கிற முயற்சிக்கும் சேர்த்து தான் உன் எதிர்காலத்தை அழகாக்கி கொடுக்கணும்னு இந்த வராகியமாக வந்திருக்கேன். கடந்த காலத்தை விட இனி வரக்கூடிய காலத்தில் நீ 1000 மடங்கு ஒளிமயமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழப்போகிற. நம்பிக்கையோட நாளைய விடியலை எதிர்கொண்டு வராகியம்மா துணைன்னு சொல்லிக்கிட்டே காலையில் எந்திரிச்சினா உன் மனசில் இருக்கிற அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் செல்லமே. அதே போல் இன்று இரவு தூங்க போகும்போது இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு என் வாழ்க்கையை நீங்கள் தான் சரி செய்யணும்னு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக தூங்கு. எல்லாத்தையும் நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு இல்லை, நீ சொல்லாமலேயே எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீ வாய் விட்டு மனசு விட்டு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்வதின் மூலமாக உனக்கு மனசு லேசாகும். உனக்குள்ள எல்லாம் சரியாயிருன்ற நம்பிக்கை பிறக்கும். உனக்கு மன நிம்மதி உண்டாகும் அல்லவா? அதனால தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாக தூங்குன்னு சொல்கிறேன். நாளைக்கு நீ கண் விழிக்கும் போது உன் கண் எதிரே நான் வந்து நின்று உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து அனைத்தையும் அழகாக நடத்தி கொடுக்குறேன். நீ போகிற பாதை மிகச்சரியான பாதை. எப்போதும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. எது நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன்னோடு இருக்கும் தெய்வமாக துணையாக தாயாக இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் நம்பிக்கையை சோதிக்கும் அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தாலும் அதை சரி செஞ்சு உன்னை முன்னேற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். நீ சிந்திக்கிற ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் அருளோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தியாக மாறும். என் செல்ல பிள்ளையான நீ எப்போதும் நிம்மதியாயிரு. உனக்கேற்ற உயர்வை நான் கொடுத்து உன் பாதையை துல்லியமாக வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்கிறேன். நீ என்கிட்ட சொன்னாலும் சொல்லாட்டியும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் நீ புலம்பிக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் நானே முன்னின்று நடத்தி முடிப்பேனே செல்லமே. உன் உள்ளத்தில் அன்பும் கருணையும் எப்போதும் நிறைஞ்சு இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டினா உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகி மறைஞ்சு போயிடும். நீ என் மேலே நிறைய அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டுமல்ல, நீ இப்போ நிறைய பக்குவப்பட்டும் விட்டாய்.
முழுமையாக பக்குவப்பட்ட மனிதர்களை எல்லாம் என் அருளின் மூலமாக ஆட்கொண்டு அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். அப்படிதான் உன்னையும் ஆட்கொண்டு உன் பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைச்சி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நேற்று வரைக்கும் உனக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்தவர்கள் இன்று உன்னுடன் இல்லை அல்லவா? உன் வலியையும் வேதனையும் நான் போக்கி உனக்கு எதிராக இருந்தவர்களை உன்னை விட்டு விலக்கி வச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தர்றேன். கடந்த காலத்தை ஒதுக்கி வச்சுட்டு இனி வரக்கூடிய காலங்களை நீ எப்படி மகிழ்ச்சியாக வாழணும்னு யோசி. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். மகிழ்ச்சி உன்னை உள்ளத்தில் இருந்து வரும்போது இனி எல்லாமே உன்னை தேடி நல்லதாக தானாகவே வந்து சேரும். நீ எப்போதும் தைரியமாயிரு, நம்பிக்கையோடு இரு. இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு துணையாக உன்னோடு எப்போதும் இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட நிறைய உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அதிர்ஷ்ட வாழ்க்கையாக மாற்றுவேன்.